சிறியதிலிருந்து பெரியது. அல்லேலூயா. தலைப்பு என்ன? சிறியதிலிருந்து பெரியது. அதை சொல்லுங்க பார்க்கலாம். சிறியதிலிருந்து பெரியது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தி கேட்க போறீங்க. அல்லேலூயா. எனக்கு தலைப்பு என்ன? சிறியதிலிருந்து பெரியது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி. சிறு துளி பெருவெள்ளம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மால் சேமிப்பு, சிறு சேமிப்பு கர்த்தர் இப்பதான் விற்க மாட்டாங்க. அப்பெல்லாம் ஒரு கார்டு வச்சிருப்பான் பார்த்தீங்களா? ஒரு புத்தகம் ஊற்றுவாங்க. ஒரு 50 வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன கார்டு செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ அதான் மாறி போச்சு. மொத்த பேங்க்ல போட்டுறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்த பணத்தை கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி தலைப்பு என்ன? சிறியதிலிருந்து பெரியது. அல்லேலூயா சொல்லுவோமா? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் கிரியை செய்வாரா? ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன விஷயம்தான் கர்த்தர் பெருசா மாத்த போறாரு. சின்ன ஜெபம் தான் கர்த்தர் பெரிய வெற்றி கொடுக்க போறாரு. சின்ன முழங்கால் தான் கர்த்தர் வழி திறக்க போறாரு. சின்ன ஜெபம் தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. சின்ன ஜெபம் தான், சின்ன உபவாசம் தான், ஒரு உபவாசம் தான் கர்த்தர் உயர்த்த போறாரு. அல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தமா சொல்லுங்க. நீ தலைப்பண்ண சிறியதிலிருந்து பெரியது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், யாத்திராமம் 16:14 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராமம் 16:14 வாசிக்கலாம். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி தலையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அறியாதிருந்தார்கள். நல்லா கவனிக்கிறோம். வார்த்தை விட்டுடாதீங்க. சிறிய வஸ்து. நீ தலைப்பண்ண சிறியதிலிருந்து பெரியது. சிறிய வஸ்து. சின்ன பொடி உருண்ட மண்ணா தான் பசியா ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் பசியா துடிக்கிறாங்க. என்ன சாப்பிட போறோம்? என்ன பிடிக்க போறோம்? வனாந்திரமாச்சு, எப்படி வாழ முடியும்? இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு பெரிய கேள்விக்குறி உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். கையை மேல உயர்த்தி, பிரைஸ் தி லார்ட். சிறிய வஸ்து வாசிக்கிறோம். முதல் தலைப்பு என்ன? சிறிய வஸ்து. சின்ன உருண்டையா, சின்ன மண்ணா கீழே கழிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பெரிய பிரியாணி கர்த்தர் கொடுக்கல, பெரிய அரிசி கொடுக்காது. இன்னும் வாசிக்கிறோம். சிறிய வஸ்து தான் கீழே கிடைச்சு. சிறிய வஸ்து. ஜனங்களாம் பார்க்கிறாங்க. இன்னும் கீழே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான்பா சாப்பிட்ற ஆதாரம் உங்களுக்கு. அல்லேலூயா. சிறிய வஸ்து. வஸ்து என்றால் சாப்பிட்ற பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்மால், சின்ன வஸ்து கிடைச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்து இஸ்ரவேல் மக்கள்லாம் என்னப்பா கீழே ஒன்று கிடைக்குது, பெருசா எதிர்பார்த்தோம், நல்ல பிரியாணி கிடைக்கும், சின்ன வஸ்து மண்ணா எங்க இருந்துச்சு? தரையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வஸ்து எடுத்து மோசே சொல்றாரு, நீங்க புசிக்கிற ஆதாரம் இதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சின்ன வருமானம் பிரதர், எப்படி வாழ முடியும்? சின்ன வியாபாரம் எப்படி பிழைக்க முடியும்? சின்ன வழிதான். ஆனா சின்ன வழிதான் கர்த்தர் பெருசா மாத்த போறாரு. இந்த மாற்றி முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரா? கரங்களை உயர்த்தி. சிறிய வஸ்து தாங்க பெரிய ஆதாரமா மாற்றி சில மக்களுக்கு. எத்தனை பேர் சுமசிக்கிறீங்க? அது மண்ணாவாய் மாற்றப்பட்டது. அது உருச்சான கர்த்தர் சுத்தம், வெண்மையாச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து மக்கள் பார்த்தா மோசல எல்லாம் சாப்பிடலாம், நீங்க சாப்பிடலாங்கன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. சின்ன வஸ்து தாங்க, சிறிய வஸ்து தாங்க ஆதாரமா கர்த்தர் மாற்றி விட்ட. கர்த்தர் சுத்தம். எல்லாரும் புசித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசியை மாற்றப்பட்டது. ரொம்ப ருசியாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பொருள் தாங்க வாழ்க்கையை மாற்றமைக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன ஜெபம் தான் குடும்பத்தை உயர்த்த போகுது. சின்ன ஜெபம் தான் படிப்பு உயர்த்த போகுது. அல்லேலூயா.
எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு சின்ன முழங்கால் செபம் தான் உலகத்தையே மாற்றமைக்க போகிறது. நம்பரை மாற்ற ஆண்டவரே, சின்ன மனுஷன் யோசிக்கிறியா? உனக்கு பெரிய வல்லமை இருக்குது, பெரிய அபிஷேகம் இருக்குது, பெரிய கிருபை இருக்குது. நீ படிப்பில் குறைவா இருக்கலாம், பணத்தில் குறைவா இருக்கலாம், உண்மையிலே கர்த்தருடைய வல்லமை இருக்குது. உயர்ந்த வல்லமை, உயர்ந்த அபிஷேகம் ஒரு தலைக்கு மேல இருக்குது. கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறோம்? என் கையை மேல உயர்த்தி அதில் சொல்லுவோம். அங்கே சிறிய வஸ்துக்களை கிடந்துச்சு. எதுக்கா தெரியுமா? பசி ஆற்ற வஸ்து கட்சி கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த மண்ணை எடுத்து பார்த்தா புசிக்கிற ஆதாரம் என்று கர்த்தர் பேசின ஆசையோடு மக்கள் புசித்தாங்க. 1000 மக்கள் புசித்தாங்க, லட்சம் மக்கள் புசித்தாங்க. சின்ன வஸ்தாங்க பசியை மாற்றது கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ பெருசா யோசிப்பீங்க, கர்த்தர் சிறுசா கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தைகளை? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. திரும்ப வாசிங்க. யாத்திரை 16:14 நீ திரும்ப வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அறியாதிருந்தது பார்த்து இது என்ன என்றார்கள். இது என்னப்பா? சின்ன ஒரு பொருளா இருக்குது. இது பசியை ஆற்றுமா? இது பசியை போக்குமா? இது உயிரை காப்பாற்றுமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி உண்டாயிற்று. கர்த்தரை ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அதில் சொல்லுங்க. அவங்க என்ன பழக்கம்? நல்ல பொண்ணு வெங்காயம் சாப்பிட்றாங்க. யாருக்கு இஸ்ரவேல் கர்த்தரை ஸ்தோத்திரம். இது புதுசாக பார்க்குறாங்க. அதனால் புதுசாக ஹல்லேலூயா. சின்ன பொருள் தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. கையில் மேலே உயர்த்தி, கரங்களை மேலே உயர்த்தி. சின்ன வஸ்து தாங்க. அதான் ஹல்லேலூயா. சின்ன வஸ்து தான், சிறிய வஸ்து மண்ணாவாய் மாறிட்டு. சிறிய வஸ்து பசியை போக்கிட்டு, சிறிய வஸ்து பலப்படுத்தினது, சிறிய வஸ்து உயிரை கொடுத்தது. இந்த சிறிய வஸ்து எத்தனை மக்கள் ஆதாரமா மாறிட்டு. அதை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வாரா? உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலையில சின்ன வருமானம், சின்ன காரியம் எப்படி வாழ போற யோசிக்கிறியா? கர்த்தர் சொன்னாரு சின்ன வருமானம் தாங்க கர்த்தர் உயர்த்த போறாரு. கர்த்தர் செய்வாரா? கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் மகிழ்ச்சியோடு கர்த்தர் கிருபை செய்வாரா? கையை மேல வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, சிறிய வஸ்து தாங்க மண்ணாவா மாற்றப்பட்டு அவரை மாற்றி கர்த்தர் சுத்தம் உண்டாட்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம் இருக்கு, எத்தனையோ கஷ்டம் இருக்கு, எத்தனை பத்திரம் இருக்கு. சின்ன சுதந்திரம் தான் வாழ்க்கையை மாற்றமைக்க போகுது. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? சிறிய வஸ்து கீழே கிடந்துச்சு. எடுத்து மக்கள் பார்க்குறாங்க. உச்சி அழகா இருக்கு, வெள்ளையா இருக்குது. என்னப்பா இது? மோசரு அதே மக்களை பார்த்து, இஸ்ரவேல் மக்களே, நீங்க பசியா இருந்தீங்களே வனாந்தரத்துல, கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் போஷிக்கிறாரா? கர்த்தர் போஷிக்கிறாரு. எத்தனை பேர் உங்களை விசுவாசிக்கிறீங்க? நீ இருக்கிற இடத்துல வனாந்திரமா இருக்கலாம், உங்க பிளேஸ் வனாந்திரமா இருக்கலாம். சாப்பாடு வைக்கலாம், கர்த்தர் வஸ்து அனுப்பி தருவாரு. சின்ன பொருளா இருக்கும், கர்த்தர் பசியை ஆற்றுவாரு. உன் தாகத்தை கர்த்தர் மாற்றி கொடுவாரு. கர்த்தர் ஜீவனை காப்பாற்றுவாரு. கர்த்தர் பலத்தை கொடுப்பாரு. கர்த்தர் உயர்த்துவாரு. கர்த்தர் பெருமைப்படுத்துவாரு. சிறிய வஸ்து மாதிரி இறங்கி வரும். இந்த சிறிய வஸ்தாங்க கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கைத்தட்டி அலையில உற்சாகத்தோடு கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிறிய வஸ்து தாங்க மண்ணாவாய் மாற்றப்பட்டது. அதையில சொல்லுங்க பார்க்கலாம். அது பெரிய பொருளை காமிக்கல, சாப்பிட்றதுக்கு சின்ன தானியம் தான், சின்ன வஸ்து தான் கர்த்தர் ஆகத்தை கொடுத்தாரு. எத்தனை லட்சம் மக்கள் சாப்பிட்டு திருப்பி கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தர் கிருபை செய்வாரா? அதையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 44 வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:40 வாசிக்கும். 18:44 வாசிக்கிறோமா? 18:44 1 ராஜாக்கள் புஸ்தகம். 7ஆம் தரம் இவன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். நிமிர்ந்து உட்காருங்க. சில கழுத்து அப்படி தொங்கிச்சு, சில அப்படி ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டீங்க. எனக்கு கவலையாக பார்த்தா கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை ஊழியம் பண்ணிட்டு வந்தேன், எத்தனை பயணம் செய்த கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்படியா 4 மணி தான் படுத்தேன், 6 மணிக்கு எழுந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். இவ்வளோ ஊழிய கஷ்டம் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் உட்காந்து அப்படியே தலை சாஞ்சி அதையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. பைபிள் நீங்கள்
பார்க்காது, என்ன பார்த்தா போதும், பயப்பாது. கை மேலே உயர்த்தி நிமிர்ந்து உட்காருங்க. 40 உற்சாகமாக இருக்குது. இந்த 19 பாரு, அப்படியே சாஞ்சிக்கினு ஏறாய் போய் கத்திரி ஸ்தோத்திரம். இந்த பக்கம் சாஞ்சிக்கினு, அந்த பக்கம் சாஞ்சிக்கினு, இப்பயே சாயந்தரம் 50 எப்படி இருப்பீங்க பிரதர் சிஸ்டர்? நம்ம 50 years எப்படி முடியும்? ஒன்னால 18, 20, 25, 30 மொழியே கை கால தள்ளாடுது, தலை சுத்துது, கேர் ஆயிடுது, மயக்கம் ஆயிடுது. இது வேற மயக்கம் வரும் தெரியுது. மயக்கம் யாருக்கு வரும்? புலதாட்சி தான் வரும் மயக்கம். இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரண மயக்கம் வருது கற்று அப்படி கேர் ஆயிடுது. சத்தமாக சொல்லுங்க உற்சாகத்தோடு. நீங்கள் மயக்கம் பிடிச்சி வரும்போது கத்துறீங்கலாம் அந்த கேரில் வெளியே கொள்ளும். கேட்கும்போது கேர் ஆகிடுது உங்களுக்கு. ஐயா தலை தொங்கிடுது, தலை திரும்பிடுது, இந்த முடிவரை கீழே தொங்கிடுது. கத்திர சூத்திரம் இருக்கு, கேரை கட்டி கத்திர சூத்திரம். அதே இல்லையா? கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு. 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை, தேசமெங்கும் பஞ்சம், தேசமெங்கும் போராட்ட கத்திர ஸ்தோத்திரம். எல்லாம் வறட்சி உண்டாயிற்று, அறுவடை இல்லை, பசி உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று, தேசமெங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. 3 வருஷம் பனியும் பெய்யல, மழையும் பெய்யல. இல்லையா சொல்லிட்டாரு ஆகாபாத்து, ஆகாப்பே இருக்கிறத கும்பிட்டு கொண்டு இருக்கிற, நீ பிசாச கும்பிடுகிற, அதனால நிச்சு மழை பெய்யாது போ சொல்லிட்டு போயிட்டாரு. 3 வருஷம் சொட்டு மழை பெய்யல, சின்ன பனி பெய்யல. எங்க பார்த்தா பஞ்சம், எங்க பார்த்தா பஞ்சம், எங்க பார்த்தா மழை இல்லை, வறட்சி வறட்சி வறட்சி. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு. எவ்வளவு மழை பெய்யணும், இவ்வளவு மழை தேவைப்படுது. ஆனா மழைக்குரிய அறிகுறி வானத்துல காணும். சின்ன மேகம், சிறிய மேகம் எழும்பிட்டு நடுவானத்துல. ஆமென். குளம்பட்டு தண்ணி இல்லை, ஏரியில தண்ணி இல்லை, குட்டையில தண்ணி இல்லை, எல்லாம் காஞ்சி கிடக்க எல்லாம் இருக்குது. ஆனால் பெரிய மழை தேவைப்படுது. ஆனால் அதுக்கு அறிகுறி மேலே ஒன்றுமே தெரியல. சிறிய மேகம் தான் எழும்பிட்டு வானத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த சிறிய மேகம் தான் பெரிய மழையை உண்டாக்க போகுது. இந்த சிறிய மேகம் தான் பெரிய விளையாட்டு உண்டாக்க போகுது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. நீங்க தான் யோசிப்பீங்க, நான் சின்ன மனுஷன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு பாட தெரியாது யோசிக்கிறா. சின்ன மனுஷன் உனக்கு தான் பெரிய வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, பெரிய மகிமை வைத்திருக்கிறாரு, பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு, பெரிய பெருமை வைத்திருக்கிறாரு. சிறிய மேகமே நீ பெரிய மழையாய் மாறப்போகிறே, இடி மின்னலாய் மாறப்போகிறே, பெரிய மனுஷனா மாறப்போறே. சிறிய மேகமே உன் தலைமை கத்துடைய வல்லமை, உன் முழு கத்துடைய வல்லமை இப்போது இப்போது இறங்கிட்டே இருக்கு. சாத்தானா தூரம் மாற்றப்படும். சிறிய மேகமே நீ கருமேகமாய் மாறப்போகிறேன், பெரிய மேகமாய் மாறப்போகிறேன், பெரிய மழையாய் மாறப்போகிறேன், நீ திரள் கூட்டமாய் மாறப்போகிறேன், பெரிய ஊழியக்காரியாய் மாறப்போகிறேன், பெரிய ஊழியக்காரனா மாறப்போறேன், பெரிய தீர்க்கதரிசியாய் மாறப்போறேன், பெரிய பாடகியாய் மாறப்போறேன், பெரிய வல்லவாய் மாறப்போறேன். சிறிய மேகமாய் கர்த்தரே பெரிய மழையாய் கர்த்தர் மாற்றம் வைக்க போறாரு. சிறிய மேகம் எழுந்துட்டு வெளியே பார்க்கிறான், எரிய பார்க்கிறான், ஆகாப்பு பார்க்கிறான், வேலைக்காரன் பார்க்கிறான். சின்ன மேகம் எழும்புதுப்பா, இது எப்படி மழையா மாறும்? கர்த்தர் மழையா மாற்றுவாரு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பொருளா இருப்பேன், சின்ன பாத்திரமா இருப்பேன், சின்ன மனுஷியா இருப்பேன், சின்ன படிப்பாளியா இருப்பேன். கர்த்தர் பெரிய மேகமாக, பெரிய மழையாக, பெரிய பாத்திரமாக, உயர்ந்த பாத்திரமாக கர்த்தரை உருவாக்க போறாரு. நம்புற மாத்திர கையை மேல உயர்த்தி. சிறிய மேகம் எழுப்பிட்டு, சிறிய மேகம், சிறிய வஸ்து தான் ஆகாரமாய் மாறிட்டு, சிறிய மேகம் தான் கருமழையை உண்டாக்கிட்டு, பெருவெள்ளத்தை உண்டாக்கிட்டு, பெருமழையா மாறிச்சு. எல்லாருக்கும் மத்தியில் சின்ன பாத்திரமா இருப்பேன், சின்ன மனுஷனா இருப்பேன். கர்த்தர் பெரிய மனுஷனா மாற்ற போறாரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. சிறிய மேகம் எழும்பிட்டு வாசியுங்கள். அப்பொழுது அவர் போய் ஆகாப்பை நோக்கி மழை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி சொல்கின்றானா? அதற்குள்ளாக சின்ன மேகம் பாருங்க என்ன பண்ணுதா? அதற்குள்ளாக இஸ்ரவேல் தேசம் முழுவதும் கலங்கி நிற்கிறது. தரிசன கோயாத்து நிற்கிறான்.
40 days சபதம் பண்றான். ஒருத்தன் அனுப்புங்க, சண்டை பண்ணி ஜெயிக்க போறேன். ஒருத்தன் கிட்ட போக முடியல. கோலியாத் மிரட்டுகிறான், கோலியாத் பயமுறுத்துகிறான். இஸ்ரவேல் மக்கள் பயந்து ஓடுறாங்க குரலை கேட்டு. பராக்கிரமசாலி கோலியாத் மிகப்பெரிய பராக்கிரமசாலி, யுத்த வீரன், கையில பட்டயம், தலையில அல்லேலூயா கவசம் இருக்கு, உடம்புல கவசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவன் கிட்ட நெருங்க முடியல, பயமத்தை கொண்டிருக்கிறான். 40 days மாநில காலை கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாம் பயந்து ஓடுறாங்க, எல்லாம் ஆம்பளையும் பயப்படுறான், எல்லா பெண்களும் பயப்படுறாங்க, சிறு பிள்ளைங்க பயந்து ஓடுறாங்க. ஆனா அவன் எதுக்கு யாரும் எழும்பல. அல்லேலூயா. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், சத்தமா சொல்லுங்க. உன்னை சுற்றி 1000 பேர் எழுதி வருவாங்க. ஒரு சின்ன முழங்கால் ஜெபம் தவிடுபடி ஆகிடும். சின்ன முழங்கால் ஜெபம் அச்சு வச்சிடும். சின்ன முழங்கால் ஜெபம் சட்டத்தை உடைக்கும். சின்ன முழங்கால் ஜெபம் வியாதியை உடைக்கும். ஒரு சின்ன முழங்கால் ஜெபம் சத்தை கீழ்பற்றும். ஒரு சின்ன முழங்கால் ஜெபம் தவத்தை மாற்ற வைக்கும். ஒரு சின்ன முழங்கால் ஜெபம் உலகத்தை மாற்றி வைக்கும். ஒரு சின்ன முழங்கால் ஜெபம் சத்தியை மாற்ற வைக்கும். ஒரு சின்ன முழங்கால் ஜெபம் சட்டத்தையே மாற்ற வைக்கும். Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி. பட்டயம் உன்னை காப்பாற்றாது, கவசம் உன்னை காப்பாற்றாது, சட்டம் உன்னை காப்பாற்றாது, எந்த மனுஷன் காப்பாற்ற மாட்டான். உன் முழங்காலே உன்னை காப்பாற்ற போது எப்பெல்லாம் முட்டிப்பட்டு அனுமதியோ கத்தன் பக்கத்தில் நிற்கிறாரு, உன் பக்கத்தில் நிற்கிறாரு. ஏன் தெரியுமா? உன் கையில் எடுக்கிறாரு. உலக தாழ்மட்டத்தில் மாற்றப்படாரு. அன்னைக்கு 1000 மக்களுக்கு மத்தியே சிறிய மேகமாகி பெரிய பெரிய எச்சரிக்கை மாறப்போய் கத்தர் பெரிய செய்த காரியம் சீக்கிரம் வந்துவிட்டது. சிறிய மேகம் வாசிக்க, அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அறிகுறி என்ன? சின்ன சிறிய மேகம். இந்த மேகமா பெரிய மழையை கொடுக்க போது நீங்க பாத்தீங்கன்னா இருட்டான மழை பெய்யும். பார்த்துருக்கீங்களா? சின்ன கருப்பா தெரியும், முன்னித்திர சின்ன கருப்பா தெரியும். ஆனால் கருப்பா ஃபுல்லா மாறும்போது உங்களுக்கு பயம் உண்டாகுது. மழை பெய்ய போகிறது, கருத்த மேகம் மழையை உண்டாக்க போகிறது. ஆனால் சின்ன மேகம் தான் கருத்த மழையை உண்டாக்கிட்டு. சின்ன மேகமாக நீங்க தான், சிறிய மேகமாக நீங்க தான் பெரிய எழுப்புதலாக பெரிய பாத்திரமாக கத்த நிற்க வைக்க போறாரு. நம்பிக்கை இருக்க மாத்திர கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு சிறிய மேகம் எழுப்பித்தாங்க. கருத்த மழையை உண்டாக்கிட்டு இயேசுவே மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆகாப்பு பயப்படுகிறான், ஆகாப்பு சுற்றி முற்றி பார்க்கிறான். இந்த மழை 3 வருஷம் எங்க போச்சு? கர்த்தர் அனுப்பி கொடுத்தாரு. வாழ்க்கை தடைப்பட்ட காரியம் இந்த வாக்குமா தேவன் மாற்றமைத்து தேவன் செய்ய போறாரு. எத்தனை வருஷம் தடைப்பட்டு போச்சோ ஆண்டவருக்கு எத்தனை மாசம் எத்தனை வருஷம் தடை பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை திரும்பி கொடுக்க போறாரு. நம்புறீங்களா? கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. பல வருஷமா, பல மாசங்களா, பல நாட்களா நின்று போன ஆசீர்வாதம், தடைப்பட்ட ஆசீர்வாதம் இந்த வாக்குமா தேவன் திறக்க போறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. எத்தனையோ மாசமா, எத்தனையோ ஆண்டுகளா வர வேண்டிய ஆசீர்வாதம், வர வேண்டிய நன்மைகள்லாம் தடையாவே நிற்குது. எவ்வளோ முட்டி முரண்டி பார்க்குறீங்க, ஓடி பார்க்குறீங்க, பிரயாசப்பட்டு பார்க்குறீங்க, இன்னும் கைக்கு வந்து சேரல, நினைச்சது கிடைக்கல. எப்பமா முடியும்? கர்த்தர் சொன்னாரு, ஒரு சிறிய மேகம் வீட்டுக்குள் எழும்ப போகுது. சிறிய மேகம் உங்களுக்கு எழும்ப போகுது. ஒரு சிறிய மேகம் பிசினஸ் எழும்ப போகுது. ஒரு சிறிய மேகம் கர்த்தர் எழுப்பப்படாது. அந்த சின்ன மேகம் தான் பெரிய ஆசீர்வாதத்தை மாற்ற போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? கையை சொல்லுங்க. அந்த சிறிய மேகம் தான் என்னை உயர்த்த போகுது. வண்ணமேச மேகம், அபிஷேகத்தின் மேகம், அக்கினி மேகம் வீட்டில் எழுப்ப போறாங்க. தளபதியம் எல்லாம் வளர்ச்சி 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 கர்த்தருக்கு மாற்றம் வைக்கலாம். கர்த்தருக்கு மாற்றம் வைக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த கையை உயர்த்தி சொல்லுங்க. சின்ன மேகம் தான் ஆண்டவரே, சின்ன ஆசீர்வாதம் தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்குது, என் குடும்பத்தை உயர்த்துது, என் ஊழியத்தை உயர்த்துது. கை உயர்த்தங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்வார்.
சிறிய மேகம் எழுதிட்டு கருத்த மொழியை உண்டாக்கிட்டு பேச 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 டைம் போயிட்டே இருக்க கிறிஸ்துவ ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாரா, அனுப்பி தருவாராம். வாசிக்கலாமா? அதே ராஜாக்கள் புஸ்தகம் 1 புஸ்தகம் 17, 13 வாசிக்க 16 வாசிக்கலாம். 1 புஸ்தகம் 17, 13, 14 வாசிக்கலாம். அப்பொழுது எலியா ரொம்ப தேடுறீங்க, பக்கத்து பேஜிலே இருக்குது, ரொம்ப தூரம் போயிட்டீங்க. வாசிங்க. அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, நீ போய் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதில் எனக்கு சிறிய அடைய பண்ணி, சிறிய மேகம், சிறிய வஸ்து, சிறிய அடை. சத்தமா சொல்லுங்க. இனி அந்த வீட்டுக்கு போயிட்டு மட்டன் பிரியாணி கேட்கல, நாட்டுக்கோழி பிரியாணி கேட்கல, சிக்கன் 65 கேட்கல, பெருசா கேட்கல, கொஞ்சம் கொடுன்னு கேட்டார். நீ சாப்பிட்றல கொஞ்சம் மாவு வச்சிருக்கிறியே, கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இருக்குதுப்பா, ஒரு சிறிய அடையை கொண்டு வா. நான் கேட்கல, அவர் முன்னதான் கேட்டார். என்ன பிரதர் சொல்லுங்க. நீ கர்த்தர் நாம என்ன கொடுக்கிறியோ வட்டி கம்மியாக கிடைக்காது, பூமியில் டபுளாக கிடைக்கும். எத்தனை பேர் இன்னும் ஒத்துக்கிறீங்க? சத்தமாக சொல்லு. பெரிய ஃபைனான்ஸ் மேலே தான் இருக்குது. 100 ரூபாய்க்கு மணிக்கு போட்டுருவேன், 10,000 கட்சி உனக்கு. கத்த செய்ய மாட்டாரு. நான் 100 ரூபா தான் போட்டுருக்காங்க, 10,000 ரூபாய் கட்சிது. வட்டி பரவாயில்ல கட்சி, டபுள் வட்டி, ட்ரிபிள் வட்டி. கத்தரை ஸ்தோத்திரம். அதையே சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கையை மேலே உயர்த்தி, கையை மேலே உயர்த்தி. எலியா சாரி பார்த்து உதவியே, எனக்கு பசிக்குதுமா, 2 கேட்கல, 3 அப்பம் கேட்கல, 4 அடைய, சின்ன சிறிய அடையை கொண்டு வா. என்ன கொண்டு வா? சிறிய அடைய கொண்டு வா. கொஞ்சம் யோசிக்கிறாங்க சார் பார்த்து. எல்லா தீர்க்க சரியா, கொஞ்சம் மாவத்தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? செத்து போக போறோம். முடிவு பண்ணிட்டாங்க. நீ முடிவு பண்ணிட்டு போற, செத்துட போற, முடிஞ்சு போச்செல்லாம். ஏசு கைவிட்டாரு, ஏசு மறந்துட்டாரு, ஏசு விட்டு போயிட்டாரு. நான் சாப்பாடு கஷ்டப்பட்டு சொல்றியா? சொல்லவே சொல்லாத. சின்ன அடைய கத்தர் கொடுக்குறேன். பெரிய பேசிங்க அவங்க இறங்கி வந்து வானம் திறக்கப்பட்டு, பரலோகம் திறக்கப்பட்டு, இப்போ காணிக்கு எண்ணி பார்த்தா ஒரு 10 நோட்டு மாறவே மாறாது. அது யாரு போட்டாங்கன்னு தெரியல. அவன் கத்தர் ஆஸ்வதிக்கட்டும். அப்பா நினச்சிக்காதீங்க, குறை சொல்லல. ரொம்ப வேதனைப்பட்டேன். ஒரு துணி எடுக்க போகிறோம், காஸ்ட்லியாக பார்க்குறோம். ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம், மேட்சிங்காக பார்க்குறோம். ஒரு செப்பல் எடுக்கிறோம், மேட்சிங்காக பார்க்குறோம். ஒரு நெகை பாலிசி மேட்சிங்காக, ரோஸ் கலர்னா ரோஸ் கலர் தான், பிங்க்னா பிங்க்கு தான், பிங்க்னா பிங்க்கு தான், பிங்க்னா பிங்க்கு தான், எல்லாம் பிங்க்கு தான். கத்தரி ஸ்தோத்திரம். பக்காவாக பிங்காக போட்டுங்க. அலையிலவையா. ஆனால் காணிகை மட்டும் தான் தப்பாக போடுறோம். கத்தரி ஸ்தோத்திரம். நான் எண்ணி பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டேன். என்னடா காணிகை இது? அது உங்களுக்கு கொடுத்தாரு என்கிட்ட. இவர் முத்தையும் 10 ரூபா மச்சு கொடுத்தாரு. முதல்ல எனக்கு காமிக்கல. வீட்டுக்கு பிரித்து பார்த்தா எல்லாமே கரன்சி நோட்டு தான். என்ற ஒட்டு கையில் கத்தரி ஸ்தோத்திரம். ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன மக்கள் இப்படி இருக்கிறாங்களே. போடா விட்டுருக்கு, பரவாயில்ல, தப்பே இல்லை. காணிக்கு போட தேவை, நல்ல பட்டையில் போட விட்டுருக்கு. அலையிலவையா. அந்த 10 ரூபா எண்ணி பார்க்க கேரேஜ். அலையிலவையா. சத்தமாக சொல்லுமா? மச்சு பாக்கெட்டில் வச்சேன். இப்போ டீ சாப்பிட்லான்னா ஒட்டுது காசு. சார் பரவாயில்ல சார், வேறு பண்ண கத்தரி சார், டீ கடை வாங்க மாட்டோம். அலையிலவையா. நான் போகிற காணிக்கு டீ கடை வாங்க மாட்டேன். கத்தரி ஸ்தோத்திரம். ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு. அலையிலவையா. சத்தமாக சொல்லுங்க. நீ சின்னது அவனை செலுத்தினா தான் கத்தனை உயர்த்து. கை உயர்த்து. சிறிய அடைப்பை கொண்டு வா. சாரி பார்த்துதவே, நீ கவலைப்படாத. மாவும் பெருகும், எண்ணெயும் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். உங்க வீட்டில் கத்த பெருக செய்வாரா? ஒரு 10 அடையை கேட்கல எலியா, சின்ன அடைய, சிறிய அடையை கேட்டேன். சிறிய அடைப்பை கொண்டு வா. கொடுத்து சாப்பிட்ட பிற்பாடு எடுக்கிற மாவு பெருகுது, எண்ணெய் பெருகுது. மழை பெய்கிற வரைக்கும், அறுவடை வர வரைக்கும் மாவு குறையில, எண்ணெயும் குறையில. இது பொய்யா உண்மையா நடந்தது? உண்மைதான். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க விசுவாசம் எங்க போச்சு?
உன் நம்பிக்கை எங்க போச்சு? உன் ஜெபம் எங்க போச்சு? உன் முழங்கால் எங்க போச்சு? உன் ஸ்தோத்திரம் எங்க போச்சு? எங்கேயும் மடங்கி உட்கார்ந்து இருக்குது. நீ திரும்ப வெளியே கொண்டு வா. திரும்ப ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிடு. திரும்ப ஸ்தோத்திரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடு. உபவாசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நீ ஸ்டார்ட் பண்ணு. சின்ன ஜெபம், சின்ன உபவாசம், சின்ன ஸ்தோத்திரம் பெரிய வல்லமை கத்து கொடுக்க போறாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. நீ பிரமாதமா வாழ போற, பிரமித்து வாழ போற. கத்த சொல்வார் நம்பர் மாத்திரம். ஆண்டவரே சின்ன அடக்கம் ஆண்டவரே பெரிய நன்மை உண்டாகிட்டு அவன் சாவர வரைக்கும், அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் மாவும் குறையல, எண்ணெயும் குறையவில்லை. இவர் தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினான், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினான் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இங்கிருக்கிற யாராகிலும் இனி வாயை திறந்து எங்கள் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜபம் சரியில்லைன்னு அர்த்தம். கை மேலே உயர்த்து. இங்க இருக்கிற யாராகிலும் என்கிட்ட வந்து ஹல்லேலூயா தப்பு இல்லை சொல்றது, நான் ஜெபிப்பேன். என்னால் விசுவாச குறைவுள்ள பார்த்தேன். எங்கள் வீட்டு அரிசி காரியாச்சியா பருப்புன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜபம் சரியில்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்து. ஹல்லேலூயா. நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட, எங்கள் வீட்டு அரிசி சொல்லியிருக்கிறேன், பருப்பு சொல்லியிருக்கிறேன், வந்து பாருங்க. பழத்து குறவில்லை. ஒரு பக்கம் கமலாப்பழம், ஒரு பக்கம் ஆப்பிள், ஒரு பக்கம் இளநீர் நிரம்பிச்சு வீட்டில் கத்த ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. சாப்பிட ஆலையில் கத்த எல்லாம் நிரம்பி இருக்கு. ஹல்லேலூயா. கத்த செய்வாரா இல்லையா? சத்தத்தை உயர்த்தி. கத்த செய்வாரா இல்லையா? ஒரு பக்கம் பிஸ்கெட்டு, ஒரு பக்கம் ரொட்டி, ஒரு பக்கம் பழம் நிரம்பி வீட்டில் டேபிள் ஃபுல்லாகி போச்சு. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் குறைவை நிறைவாக்கிட்டு இருக்கிறாரு. அது நிரப்ப போறாரு. வீடு நிறைஞ்சிருக்கும், ஒரு டேபிள் நிறைஞ்சிருக்கும், ஒரு பானை நிறைஞ்சிருக்கும், ஒரு பையன் நிறைஞ்சிருக்கும், இந்த பையன் நிறைஞ்சிருக்கும். அப்ப நிச்சயமா தெரிய செய்வாரா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சிறிய அழைத்தாங்க, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. கர்த்தர் நிச்சயம் தெரிய செய்வாரா? கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாரா? சிறிய வஸ்து, சிறிய மேகம், சிறிய அடை. ஆமென் சொல்லுங்க. எதையா எத்தனை சாப்பிட்டா அந்த வீட்டில் அடைய? எத்தனை சாப்பிட்டாரு? எத்தனை சாப்பிட்டாரு? சைட் டிஷ்னாலும் தெரியல. வீட்டில் மீட் பண்ண கறிக்குமா தெரியல. சரி அடை மட்டும் சரி அடை. ஹல்லேலூயா. எத்தனை சாப்பிட்டாரு? இனி எத்தனை தடவை சாப்பிட்டா அந்த வீட்டில் சாப்பிட்டாரு? ஒன்னே ஒன்று சிறிய அடை சாப்பிட்டாரு. கத்தரிச்சு சிறிய அடை தான். ஆனால் வீட்டில் மாவு பெருகிட்டு, எண்ணெய் பெருகிட்டு, எல்லாம் பெருகி போச்சு. அவன் காசு கட்ட. ஹல்லேலூயா. கை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கத்த குறைவை நிறைவாக்குவாரா? இந்த மாசத்துல, இந்த மாசம் ஏப்ரல் மாசத்துல கத்த குறைவை நிறைவாக்குவாரா? நிச்சயம் நிறைவாக்குவாரு. வருமானம் வருது இல்லையோ, வீட்டில் எல்லாம் நிறைஞ்சே இருக்கும். அரிசி நிறைஞ்சிருக்கும், கவனி நிறைஞ்சிருக்கும், பருப்பு நிறைந்திருக்கும், மிளகாய் நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. கோதுமை நிறைஞ்சிருக்கும், மைதா மாவு நிறைஞ்சிருக்கும், அரிசி நிறைஞ்சிருக்கும், எல்லாம் நிறைஞ்சிருக்கும். முந்திரி பருப்பு நிறைஞ்சிருக்கும், பாம்பு பருப்பு நிறைஞ்சிருக்கும், பிஸ்தா பருப்பு நிறைஞ்சிருக்கும். கர்த்தர் கிரியை செய்வாரு. ஆயிப்பா நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா.
கர்த்தர் கிரியை செய்வாரா? ஒரு கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு, நல்ல உற்சாகத்தோடு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் நிறைவாக்குகிறவர், தேவன் நிறைவுள்ளவர். உனக்குள் வாசம் பண்ணுகிறார், உனக்குள்ள உள்ளாவிட்டிருக்கிறாரு. எத்தனை குறை வந்தாலும் தேவன் நிறைவாக்கப்படுறாரு. சின்ன வருமானம், சின்ன ஊதியமா இருக்கலாம், கர்த்தர் நிறைவாக்கப்படுறாரு, கர்த்தர் நிறைக்கப்படுறாரு, கர்த்தர் செய்ய போறாரு, கர்த்தர் செய்ய போறாரு. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இந்த பக்கம், இந்த பக்கம் வா, உட்கார வா. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்து. என் கட்சி பிள்ளைக்கு இப்படிவா, உங்க கட்சி பண்ணி வேண்டாம். கை மேல உயர்த்து. அவங்க உட்கார உட்காந்து அவ்வளோதான், திரும்பி பேச மாட்டாங்க. கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. செல்லம் அவசியம் தான், வீட்டில் தான். இங்கே வந்தால் உட்காரும், சைலண்ட் சைலண்ட். கையை மேல உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. என்ன உற்சாகத்தோடு சிறிய அடைத்தாங்க, பெரிய ஆசிரியத்தை கொடுத்துச்சு. சின்ன காணிக்கை நீங்கள் போடுறீங்க, கர்த்தர் பெருக பண்ண போறீங்க. அது 10 ரூபாவோ 5 ரூபாவோ 100 ரூபாவோ அது உண்மையை சேர்க்கிறீங்கன்னா கை நிறைய கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பாருமா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி. ஈசாக்கு என்ன பண்ணானா? விதைச்சா, அவனை கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதிச்சாராம். எத்தனை மடங்கு? 100 மடங்கு பலன் அடைஞ்சார். ஆமென், ஆமென். யாருடைய சந்ததி நீங்க? உங்க ஜாதி என்ன? நான் முதலியாருங்க, நான் செட்டியாருங்க, நான் பொட்டியாருங்க. ஹல்லேலூயா. நீங்க யாருங்க? ஈசாக்கின் சந்ததிங்க. நீங்க யாருங்க? ஆபிரகாமின் சந்ததிங்க. நீங்க யாருங்க? யாக்கோபின் சந்ததிங்க. லாசரு யாரு? யாக்கோபின் சந்ததி. ரமேஷ் யாரு? ஈசாக்கின் சந்ததி. விஜயன் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. நம்மளும் ஒரே சந்ததிப்பா. அவர் ஆபிரகாம் பெருக பண்ணார், ஆண்டவரே பெருக பண்ணாரு. ஈசாக்கை உயர்த்தினாரா? உயர்த்தினாரு. யாக்கோபை உயர்த்தினாரா? அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு தடைப்பட்டு போவது உனக்கு வந்து இறங்கும், உன் பிள்ளைகளுக்கு வந்து இறங்கும், உன் பேரப்பிள்ளைக்கு வந்து இறங்கும். தடைப்பட்டு போகவே போவாது. கையிலே ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன உற்சாகத்தோடு, என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாரா? சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டு பாருமே. எலியாவின் தேவன் நம்ம தேவன் தான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி. சிறிய அடைய கர்த்தர் கொடுத்தால் சாரி பார்த்து விதவை பெரிய பிளஸிங் வீட்டில் பெருகிட்டு பாருங்க. பஞ்சம் தீரு மட்டும் வீட்டில் என்ன பண்ணல? மாவு குறையில, எண்ணெயும் குறையவில்லை. அப்ப இந்த வார்த்தை உண்மைன்னா அவங்க வீட்டில் அற்புதம் நடக்குமா? அற்புதம் நடக்குமா? குடும்பத்தை அற்புதம் நடக்குமா? வீட்டில் சொந்த வந்திருப்பீங்க, வீட்டில் அரிசி மூட்டையை காணும், பருப்பு மூட்டையை காணாண்டவரே, நீ போய் பார், வீட்டில் அற்புதம் காத்துருக்கான். வீட்டு வாசல யாருக்கு போயிட்டு இருப்பாங்க. கர்த்தர் கிரியை செய்வார் உனக்கு. நம்புற மாத்திர ஆண்டவரே என்ன ஜெபமணியமா கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. அவங்க சத்தத்தை கொடுத்து போய் பாருங்க. அரிசி பருப்புல நெஞ்சு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. இன்னும் உற்சாகத்தில், இன்னும் உற்சாகத்தில். சிறிய அடை, சிறிய வஸ்து, சிறிய மேகம். ஹல்லேலூயா. இன்னொரு வாசனை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:8 வாசிக்கலாம். சீக்கிரமா. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை கை உயர்த்துங்க. பிரதர், கர்த்தர் படிப்பாளியை தேடல, பட்டதாரியை தேடல, பணக்காரனை தேடல, சிறியவனை தேவன் தேடுகிறார். கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. ரெண்டு கையை உயர்த்துங்க. கை வலிக்குதானே? கை மேல உயர்த்துங்க. இந்த பாயில் தூக்காதீங்க. ஒரு 10 லட்சம் கையில் கொடுத்தா இப்படியா வாங்குவீங்க? இப்படியா வாங்கிங்களா? எப்பா தூரம் கை நீட்டுறோம். இல்லை 10 கோடி தரேன் உங்களுக்கு, 10 கோடி கையில் கொடுத்தா எப்படியா மெதுவாக வாங்குவீங்க? அடைச்சி வாங்குவீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. 10 கோடி ஆச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மெதுவாக கை நீட்டி வாங்குங்க. பெரிய அமௌண்ட் ஆச்சு. கை சேர்த்து வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை விட வார்த்தை சேர்த்து வாங்க போறீங்க, பல்லமை சேர்த்து வாங்க போறீங்க. அந்த வசனம் வாசிக்கிறோம். சிறியவனை கர்த்தர் பொழுதிலும் தூக்கி எடுக்கிறான். யார் அந்த சிறியவன்? தான் இந்த ஆசிரியர் தான். யார் அந்த சிறியவன்? நீங்க தான். குப்பையில கடந்த இயேசு மேல வச்சிருக்கிறாரு. அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமை கொடுத்து. ஹல்லேலூயா. கையை போய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சிறியவனை கர்த்தர் எங்க உயர்த்தினாரா? குப்பையிலிருந்து ஆண்டு உயர்த்தினாரு. நான் குப்பை தான் பிறகு 10 வயசு வரைக்கும் பேச்சு திணறும், பேச்சு வராது, ஞானம் இல்லை, புத்தி தெரியாது, ஒரு மாதிரி மண்கட்டை போல இருந்த மண் உருண்டையா அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். வயசு ஆகும் பொழுது 11 ஆச்சு, 12 ஆச்சு, 13 ஆச்சு, அப்போ கூட சில பேச்சு வரல. கர்த்தரை ஸ்தோத்திரம். சபையில கொண்டு விட்டாங்க, எனக்கு உயிர்காலம் ஜெபிச்சாங்க, அபிஷேகத்தை கொடுத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரெக்டாக 16 வயசுல எனக்கு பேய் விட்டு வச்சிட்டாரு ஆண்டவர். எத்தனை வயசுல? 14 வயசுல பேய் விட்டு கர்த்தர் வச்சாரு. எங்க அம்மா ஆச்சரியப்படுறாங்க, எப்பா உனக்கு பேச்சு வராதப்பா, எடுப்பா நீ ஜபலாம் பண்ற. கர்த்தர் வாயை திறந்தாரு, கர்த்தர் நாக்க திறந்தாரு, கர்த்தர் பேச வச்சாரு, கர்த்தர் பாட வச்சாரு, கர்த்தர் பிரசங்கம் வச்சாரு, கர்த்தர் பேய் ஓட்ட வச்சாரு. யாருப்பா பண்ணாரு? என் ஆண்டவர் பண்ணாரு. கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் குப்பையா இருந்தேன்பா, மண் உருண்டையா இருந்தேன், மண் புழுவா இருந்தேன், மண் பூச்சா இருந்தேன். கர்த்தர் இரக்கத்தை என் மேல வைத்து ரட்சிப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வல்லமை கொடுத்து கர்த்தர் நிற்க வைத்தார்னா என்னுடைய தயவல்ல, தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ கிருபை. எத்தனை உண்மை சொல்றீங்க? கையை தட்டி அல்லேலூயா சொல்லு உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை உயர்த்துங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். கையை மேல வைங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியே 5 நிமிஷம் கைக்கு கொள்ளுங்க. போட்ட கை மாறி ஆகிடும். இந்த கையை மேலே, ரெண்டு கை மேலே வைக்கணும். இந்த சப்பலாம் போட்டுக்கணே. இந்த கை ஒரு மாதிரி பக்கத்தால் குடிக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா டயர்டாயிடுறாங்க, அடுத்த கால் குடிக்கிறாங்க. கை மேலே வச்சுக்கிறாங்க, சாஞ்சிக்கிறாங்க. என்ன வயசு இல்லையா? 20 தாண்டல, 25 தாண்டல, 30 தாண்டல, 50 தாண்டல. கை மேலே வச்சுக்கிறாங்க, விஸ்வநாத் மேலே, யோசி மேலே விட்டு சாஞ்சிக்கிறாங்க. அதுக்கு மேலே சாஞ்சிக்கிறது. கையை கீழே போட்டீங்க, கையில் ஆசீர்வாதம் வராது. நான் பொறுப்பு கிடையாது. நான் ஆமீன் பொருள் கையை அப்படி தான் இருக்கணும். கையை போட்டீங்க, கையில் ஆசீர்வாதம் கிடையாது. அட்டென்ஷன் ப்ளீஸ். கையை மேலே வைத்து அப்படியே இருக்க. வயசுலாம் பார்க்கக்கூடாது. 40, 50, 70, 60 அப்படி கை நீக்கணும். அப்படியே கர்த்தர் பலப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிறியவனை எங்கிருந்து உயர்த்தினாரா? குப்பையிலிருந்து ஆண்டு உயர்த்தினாரு. நான் உயர்த்த போறாரா? பிள்ளை படிக்காம இருக்கும், நல்லா படிக்க போகுது, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போகுது, காலேஜ் படிக்க போகுது, நல்ல மார்க் எடுக்க போறாங்க. கர்த்தர் பெரிய செய்வார். ஒரு கை தட்டி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, நல்ல கரச்சா உன்னை சாந்தி சிறகாய் மூடி காத்தி, நல்ல கரச்சா என்னை சாந்தி சிறகாய் மூடி காத்தி. நன்றி இயேசுவே, உன்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, உன்னாலும் இயேசுவே, உன்னாலும் என்னையும் செய்தோம் நீரே, நன்றியோடு உம்மை துதிப்பேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீரே. அப்பப்போ பயமாயிடுது. காய்ச்சல் வந்துடுமோ, நெஞ்சு வலி வந்துடுமோ, பொட்டுன்னு போயிடுவோமோ. நிறைய பேருக்கு பயம், பயங்கரமான பயம். ஐயாவில் போயிட மாட்டேன், தைரியசாலி. அதுவுமே செய்யலாம். பலமுறை போயிட்டு வந்த ஹாஸ்பிட்டலுக்கு, போல தூக்கி போட்டு வந்தேன் பிறகு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த ஆற்று பிரியிறது இருக்குதா? கையில் இருக்குது. எதிர்காலம் உன் கையில்,
எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ செலவாச்சு. அல்லேலூயா. சந்தோஷமாக சொன்னார். ஒரு 50,000 கடை இருக்கே, மீதி இருக்கு, அது ஈஸியாக முடிச்சுங்க. பெரிய திருமணம், பெரிய செலவு எல்லாமே ஏன்னா ஷேர் பண்ணல. மாமியார் வீட்டில் நீ ஷேர் பண்ணாங்களா? நோ ஷேரிங். சம்மந்தி வீட்டில் யூ கேன் கோ, முடிஞ்சு போச்சு மேட்ரு. அல்லேலூயா. அவரே மொத்தம் முடிச்சிட்டார். எடுத்து கேட்டார். இப்போ பேசுகிறேன், ஐயா நீ எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டேன். ஒரு 7 கிட்ட போச்சியா, ஆனால் மொத்தம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது, 50 தான் பேலன்ஸ் இருக்குது. அல்லேலூயா. ஆச்சரியப்பட்ட கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். நீங்கள் திருமணம் செய்யுங்க, நல்லா பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க, கடன் வாங்காமல் பண்ணுங்க, வட்டிக்காமல் பண்ணி பாருங்க, முடிவு சம்பந்தமாக இருக்கும். நம்ம யாரும் மெச்சிக்கணும் அவசியமே இல்லை, கர்த்தர் மெச்சிக்கிட்டா போதும். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ஆரம்பிச்சாருன்னா கர்த்தர் தான் முடிப்பார். அவரே முடிப்பாரு, அவரே நடத்துவாரு, கர்த்தர் செய்து முடிப்பார். பெரிய பிரம்மாண்டம் தேவையே இல்லை. பிரைஸ் எல்லாம் பிரம்மாண்டம் தேவையா? சத்தமா சொல்லுங்க. சத்தம் போட்ட மண்டபத்தில் என்னையா டிஜே வச்சிருக்கீங்கன்னா தெரியாம சார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரஜினி வராரு, கமல் வராரு, எம்ஜிஆர் வராரு, எல்லாம் உள்ள வராங்க. நம்மளே வந்துட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நானும் சும்மாறும், நானும் சும்மாறும், நான் சார்ந்து மாட்டேன், நான் சார்ந்து மாட்டேன். கிறிஸ்துவுக்கு வாழ்ந்தேன், போதும் ஜீவன். கிறிஸ்துவுக்கு வாழ்ந்தேன், இப்போதும் தீர்ந்தேன். நன்றாக நீங்க செய்கிறா, வெற்றி கொண்டு செய்கிறா. என்ன காரியமும் சரி, முன்னாடி போயிட்டாருன்னா மேட்ரு ஓவர்னு அர்த்தம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, உச்சையெல்லாம் முடிச்சுடாரு. அல்லேலூயா. நீ சிம்பிளாக ஆரம்பிச்சிருப்பேன், காசு கம்மியாக வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமாகவும் நடக்கும். கடனை வாங்க மாட்டீங்க, வட்டிக்கு வாங்க மாட்டீங்க, முடி சிறப்பாக முடிப்பார். நிம்மதியாக உட்காருவீங்க. செய்வாரா? எனக்கு அப்படித்தான். ரூத்துக்கு மேரேஜ் பண்ணும் பொழுது காசு ரெடி பண்ணல, சாப்பாடு ரெடி பண்ணல. சாப்பாட்டுக்கு 6 லட்சம், மண்டபத்துக்கு 1.25 லட்சம், செலவெல்லாம் சேர்த்தா 10-12 வச்சு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டு முடிச்சாரு. எல்லாம் முடிச்சு மொய்யை எண்ணி செட்டில் பண்ணி முடிச்ச பிற்பாடு 10,000 மிச்சு மீதி. கடனே இல்லாம, கடனே இல்லாம திருமணம் முடிச்சு மறுநாள் எல்லாம் செட்டில் பண்ணி முடிச்ச பிற்பாடு 10,000 மீச்சு, மீதி 10,000 மீதி. ரூத் கையில் கொடுத்து போயிட்டு அங்கேயே கர்த்தர் ஸ்தோத்திரம். நோ கிரெடிட், நோ கடன், ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். இதான் ஆண்டவர் சித்தம். கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா? நிச்சயமா செய்வார். செய்வாரா? நம்பிக்கை இருக்கா? கை வச்சு சொல்லுங்க. நம்பிக்கை இருக்குதுப்பா. அதான் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் சிறுவை தொடங்கி நீரே என் நம்பிக்கையும் என் நோக்கமா இருக்கிறீர். எங்க இருக்கு வசனம்? சங்கீதம் 71:5. நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? புஷ்பத்து வீட்டுக்கு போய் செடிக்கு போகும்போது மற்ற செயலில் உட்காந்துப்பார் அந்த சேர்ல. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவார். தேவை சந்திக்கப்படுது, சாப்பாடு சந்திக்கப்படுது. நம்மளை போன முண்டி வந்துடும். வீட்டில் கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே தோசை வந்துடும், வடை வந்து எல்லாம் வந்துடும். எப்படிப்பா? கர்த்தர் செய்கிறார். செய்கிறாரா? சொல்லுங்க. செய்கிறாரா? டாட்டா ஸ்டோர் போட்டு காப்பாற்றுறாரு. புள்ளி போட மாட்டாரு, பேரப்பள்ளி போட மாட்டாரு, உனக்கு போட மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பேரப்பள்ளி கூட ஏசப்ப நாமத்தை கத்த போட தான் பேரப்பள்ளிக்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மேலே உயர்த்தி. ஹல்லேலூயா. கத்த குப்பையிலிருந்து உயர்த்தது மட்டுமல்ல, சிறுவையை தொடங்கிய நம்பிக்கை ஆண்டவர் தான். அல்லேலூயா. நம்பிக்கை யார் வருது? சென்ட்ரல் கவர்மெண்டா? உன் நம்பிக்கை ஸ்டேட் கவர்மெண்டா? உன் நம்பிக்கை அந்த கம்பெனியா? உன் நம்பிக்கை ஆண்டவர். எப்பொழுது? சிறுவையை தொடங்கி. சிறிய வஸ்து, சிறிய மேகம், சிறியவன். எங்க சிறு நம்பிக்கை கர்த்தர் சிறுவை தொடங்கி. அதையே சொல்லுங்க. ஏப்பா சிறு? அதையில சொல்லுங்க பார்க்கலாம். முடிக்கலாமா? சீக்கிரமா வாசிப்போம்.
எபிரேயர் 2:9 வாசனை முடிக்க போகிறேன். எபிரேயர் 2:9 சீக்கிரம். எபிரேயர் 2:9 நான் முடிக்க போகிறேன். சீக்கிரம். எபிரேயர் 2:9 கடைசியில் இருக்க பேதருக்கு இப்போ முன்னாடி வரும். 2:9 புதிய பாட்டில் பேதருக்கு முன்னாடி வரும் புஸ்தகம் எபிரேயர் 2:9. எபிரேயர் வாசிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று யார் சிறியவராக்கப்பட்டாரு? சொல்லுங்க பிரதர். ராஜ கம்பீரர், பெரிய ஆண்டவர், பெரிய மிரக்கல் காட். அப்பேற்பட்டவர் சிறுவராக்கப்பட்டாரா? சின்ன தொழுத்தில் பிறந்தாரு, சின்ன குழந்தையா பிறந்தாரு, சின்ன மனுஷனா பிறந்தாரு, ராஜாவாக்கப்பட்டாரு. மகிமையிலே சிறியவராக்கப்பட்டாரு. யார் நிமித்தம்? உங்கள் நிமித்தம். என் நிமித்தம் சிறியவராக்கப்பட்டாரா? பெரிய மகிமைக்குரிய ஆண்டவர், மகத்துவமுள்ள ஆண்டவர், பெரிய ஆண்டவர், உயர்ந்த ஆண்டவர், உன்னத ஆண்டவர், ராஜாதி ராஜா. அவனுக்கு என் சிறியவராக்கப்பட்டாரா? சின்ன குழந்தை கத்தர் மாறினாரா? அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி அல்லேலூயா. இறைமையாவே நீ சிறுப்பிள்ளை என்று சொல்லாத, உன்னதான் பயன்படுத்த போறேன். நீ சிறுப்பிள்ளைன்னு சொல்லாத, உன் படிப்பை பார்க்காத, உன் அழகை பார்க்காத, உன்னை தலைவரை கர்த்தர் உயர்த்த போறாரு. தேவன் நாவை திறக்க போறாரு. நீ பெரிய மனுஷியாக, பெரிய பாத்திரமாக, பெரிய ஊழியக்காரியாக, பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் நிற்க வைக்க போறாரு. நீ ஆச்சரியப்பட போற. நானா பேசுறேன், நானா பிரசாரம் பண்றேன், நானா பாட்டு போடுறேன். கர்த்தர் வாயை திறப்பாரு. வேதம் செய்வார் நிச்சயமாக. வைத்த பிராமன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கையத்தை சொல்லுவா. இயேசுவா சிறியவராக்கப்பட்டாரு. What for us? நமக்கு இயேசுவா சிறியவராக்கப்பட்டாரு. அல்லேலூயா. சிங்கமா வரல, புலியா வரல, மனுஷனா பூமிக்கு வந்தார். சிறு பழகனா வந்தாரு. எதற்காக? உனக்காகத்தான். மகிமையை ஓர வச்சுட்டாரு, வல்லமையை ஓர வச்சுட்டாரு, என்னுடைய பிரசனத்தை ஓர வச்சுட்டாரு. மனுஷனா பூமிக்கு இறங்கி வந்தான். எதற்காக? உன்னை மீட்டெடுக்க, உன் பாவத்தை மன்னிக்க, உன்னை சுத்தமா மாத்த. இயேசுவா சிறுவராக்கப்பட்ட கர்த்தரை சுத்தம். சிறுவராக இயேசுவா தான் பெரிய ஒழிக்காம அல்லேலூயா பெரிய தேவனா மாறிவிட்டார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை வைத்து ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. நம்ம என்ன வாசித்தோம்? சிறிய வஸ்து, சிறிய அடை, சிறிய மேகம், அப்புறம் சிறியவன், அப்புறம் சிறுத்துறை நம்பிக்கை. இங்கே சிறியவராக ஏசாக்கப்பட்டார். அல்லேலூயா. அதுக்கு என்ன கொடுத்த? சிறியதிலிருந்து பெரியது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பெருசாக மாறிடுச்சு. பெரிய ஆண்டவர், பெரிய ஆசீர்வாதம். எதுலேருந்து? சிறிய அடையிலிருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன விசுவாசம் தான் பெரிய மகிமை கொடுக்கப்படுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள